ஈஸ்ட் எல்லாமே வீட்டிலே நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 1/2 கப் மைதாக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இது கூட வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கை வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஒரு ஈர துணி போட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். சூப்பர் அண்ட் ஃப்ளஃபியாக வருது. இப்போ மாவு நல்லா டபுள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது மேலே இந்த கொத்தமல்லி பூண்டு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ பின் சைடு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தவா லைட்டாக காஞ்சதோ அது மேலே மாவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே பட்டர் இல்லைனா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்தோன்னா சூப்பரான பட்டர் நான் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.